வெல்கம் டு எஸ்ஐடி தமிழ். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரேட்ஸ் நிறைய ஏறி இருக்கு. அப்போ என்னன்னா புது டெஸ்க்டாப் பாசிபிள் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பேரலா ரீசர்டிஃபைட்ல i5 6 i5 8 இருந்தாலுமே எல்லா கஸ்டமருமே அதை விரும்புறது கிடையாது. ஏன்னா 8 ஜென்ரேஷன் கீழே இருக்கக்கூடிய எந்த ரீசர்டிஃபைட் டெஸ்க்டாப்ஸுமே உங்களால் விண்டோஸ் 11 ப்ராப்பரா ஜெனுவன் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ எனக்கு புது மிஷின் தாங்க வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ i3 இன்னைக்கு அசம்பிள் பண்ணா 45,000 rupees மாதிரி ஆகிடுது. பிராண்டட்ல இன்னைக்கு i3 டெஸ்க்டாப் ரேட் 55,000 rupees வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அசம்பிள்ல உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வேணும், கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும், ரொம்ப எனக்கு லோ பட்ஜெட் வேணாங்க. ரீசெண்டா Ryzen 3 பிரைஸ் நிறைய பேர் கொட்டேஷன் கிட்ட 40,000 45,000 வாங்கிட்டு வந்தாங்க. இன்டெல் i3 காஸ்ட்டுமே 45,000 rupees 40,000 அசம்பிள் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம அது கொடுக்குற ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கும், லேட்டஸ்ட் ப்ராசர், நல்ல ப்ராசர் தான் இது. பிளஸ் உங்களுக்கு எக்கனாமிக்கலா ஒரு 35,000 குள்ள நீங்க ஒரு மிஷின் பண்ணணும்ன்றவங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ நம்ம காட்டுற ப்ராசர் பாத்தீங்கன்னா Ryzen 5 3400G. சில பேர் கேட்பாங்க Ryzen 5 5 சீரிஸ் வந்துருச்சு, 7 சீரிஸ் வந்துருச்சு, ஹையரா வந்துட்டே இருக்கு. உங்ககிட்ட 45 50 60K நீங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க Ryzen 5 சீரிஸ்க்கோ 7 சீரிஸ்க்கோ அந்த மாதிரிலாம் நீங்க போகலாம். இது நம்ம காட்டக்கூடிய வீடியோ ஒரு 30ல 35 எனக்கு வேணும், Ryzen 3 வேணாம், Celeron வேணாம், ரீசர்டிஃபைட் வேணாம், எனக்கு ஒரு Ryzen 5 நல்ல பிசி வேணும்னு கேட்கறவங்களுக்காக மட்டும்தான் இது. ஒரு 35K பட்ஜெட்ல உங்களுக்கு Ryzen 5 ப்ராசர் கிடைச்சிருது. அதே மாதிரி 3400G. இது ரேடியன் கிராபிக்ஸ் இன்பில்டாவே இருக்குது. நீங்க கிராபிக்ஸ் கார்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ற போர்டு Asusல Prime A520MK மதர் போர்டு பண்றோம். உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், DDR4 RAM சப்போர்ட் இருக்கு இதுல. பிளஸ் கிராபிக்ஸ் கார்டு வேணா நீங்க போட்டுக்கலாம். நீங்க 3050 கிராபிக்ஸ் கார்டு வரைக்கும் இதுல போட்டுக்கலாம். மினிமம் நான் சொல்றேன், ஹையர் கார்ட்ஸ் கூட போடலாம். பட் இந்த ப்ராசஸ் இந்த போர்டுக்கு நாங்க நீங்க 45,000 50,000 கார்டு போடுங்க, 50 போடுங்க, 40 போடுங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் 3050 6GB 8GB வரைக்கும் தாராளமா நீங்க இதுல போட்டுக்கலாம். ஆனா அது 35K பட்ஜெட்ல வராதுன்னா அது கார்டே உங்களுக்கு 35,000 வந்துருச்சு. ஒரு 35Kல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா Ryzen 5 3400 ப்ராசஸர் சப்போர்ட் இந்த 520 Asus Prime மதர் போர்டு, ஒரு 8GB DDR4 RAM, 256GB or 512GB போலாம். 256GB இன்னைக்கு காஸ்ட் 3,500 rupees SSD, 512GB போனீங்கன்னா 6,500 rupees, 3,000 கேப் இருக்கு. இதுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஹை ஸ்டோரேஜ் வேணும்ன்றவங்களுக்கு நாங்க என்ன சொல்லணும்னா இப்போதைக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஸ்டோரேஜ் போட்டு யூஸ் பண்ணீங்க. ஒரு 4-5 மந்த்ல பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா குறையும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு 512GB 1TB கூட வாங்கி போட்டுக்கலாம். இல்ல 512GB மினிமம் தேவைன்றவங்களுக்கு கண்டிப்பா 512GB SSD போட்டுக்கலாம். பிளஸ் ஒரு பேசிக் 8x கேபினெட், இதுக்கு பெரிய ட்ரூ பவர் எஸ்எம்பிஎஸ் எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போறது கிராபிக்ஸ் கார்டோட இது போடல. வித்தவுட் கிராபிக்ஸ் கார்டுல உங்களுக்கு ஒரு பேசிக் எஸ்எம்பிஎஸ், ஒரு நல்ல கீபோர்ட் மவுஸ், ஒரு 22 inches ஒரு AOC ஏசர் இந்த கிரேட் ஒரு 5,000 rupees ஒரு மானிட்டர். இந்த மிஷின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 35,000 rupeesல பண்ணலாம். ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு 3 வருஷம் வாரண்டி வந்துடும், இந்த மதர் போர்டுக்கு 3 வருஷம் வாரண்டி வந்துடும், ரேம்க்கு SSDக்கு எல்லாத்துக்குமே 3 years வாரண்டி, கேபினெட் எஸ்எம்பிஎஸ்க்கு 3 years வாரண்டி, மானிட்டருக்கு ஒரு மோஸ்ட் எல்லாத்துக்குமே 3 years வாரண்டி வந்துடும். மானிட்டர்ஸ் கீபோர்ட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கலைன்னா அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரியான கீபோர்ட் மவுஸ் மானிட்டர்ஸ் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 35,000 பட்ஜெட்ல இந்த Ryzen 5 மிஷின் நீங்க தாராளமா பண்ணலாம். இல்ல இன்னும் ஒரு 15K ஒரு 50 ரூபா வரைக்கும் போறீங்கன்னா நீங்க இன்னொரு 15,000 20,000 கிராபிக்ஸ் கார்டு வேணா தாராளமா இதில் ஆட் பண்ணலாம். பேசிக் GT சீரிஸ் கிராபிக்ஸ் கார்டே போதும்னு நினைச்சீங்கன்னா 3,500 4,000 பேசிக் கிராபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. ஒரு 2,000 rupees வித் கிராபிக்ஸ் கார்டு அளவுக்கு இதுல பவர் இருக்கு. நீங்க ரொம்ப பேசிக் கிராபிக்ஸ் கார்டு போட தேவையில்ல. நான் இந்த ப்ராசஸர் கிராபிக்ஸ் இன்பில் கிராபிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 3,000 rupeesல இருந்து கிராபிக்ஸ் கார்டு சாய்ஸஸ் இருக்கு. அப் டு ஒரு 25,000 வரைக்கும் கிராபிக்ஸ் கார்டு நம்ம இதுல போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க இதுல கிராபிக்ஸ் கார்டு போட போறீங்கன்னா அதுக்கு ஒரு 3,000 rupees பட்ஜெட் எஸ்எம்பிஎஸ் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 15,000 20,000 கிராபிக்ஸ் கார்டு, ஒரு 3,000 rupees எஸ்எம்பிஎஸ் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா இதை கேமிங் மிஷினோட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் லேக்கிங் இருக்காது. பட் இந்த 35,000 பட்ஜெட்ல கிராபிக்ஸ் எல்லாம் இல்லாம போறவங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் ஆக்சஸ், இல்ல பேசிக் ஆன்லைன் கேம்ஸ், ரொம்ப ஹை பவர் இல்லாம நீங்க நார்மல் கேம்ஸ் தாராளமா விளையாடிக்கலாம். பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு இல்ல ஒரு உங்களுக்கு எடிட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோஷாப், கோரல் டிரா இதெல்லாம் தாராளமா இதுல Ryzen 5 வேலை செய்யும். நீங்க Ryzen 3 இல்ல i3 கம்பேர் பண்றப்போ 100% உங்களுக்கு இது பெஸ்ட் தான். ப்ராசஸோட மேக்ஸிமம் பூஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 GHz வரைக்கும் இந்த ப்ராசஸோட மேக்ஸிமம் பூஸ்ட் இருக்கு. அது மாதிரி மதர்போர்டு உங்களுக்கு A520 போட்டிருக்கும். பட் உங்களுக்கு வேற ஏதாவது வேரியன்ட் இன்னும் பிரீமியம் பூஸ்ட் வேணாலும் தாராளமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேரியன்ட்ஸ் நம்ம மாத்திக்கலாம். ஃபார்ம் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 35Kல இது உங்களுக்கு ஒரு அசம்பிளி கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கும். இந்த சீரிஸ்ல உங்களுக்கு பிராண்டட் கிடைக்காது. இன்னைக்கு 55Kல பிராண்டடுமே கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான என்கொயரிஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது நீங்க பிராண்டட் டெஸ்க்டாப் பாக்குறீங்களா, அசம்பிள் டெஸ்க்டாப் பாக்குறீங்களா, தாராளமா எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. நம்ம எல்லா லொகேஷனுமே நம்ம கொயர் பண்றோம். இல்ல உங்க லோக்கல் லொகேஷனுக்கே உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணாலும் நம்ம தாராளமா சஜஷன் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.